நாம் தமிழர் கட்சியின் திருமிகு தாரிகா சல்மான் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு. காலகாலமாக தேர்தல் அப்படிங்கிறது மக்கள் கையில் மையும் மந்திரி வாயில் பொய்யுமா தான் இருக்கு. இல்லைன்னு யாராச்சும் சொல்லுங்களேன். ஒரு அரசியல் கட்சி அது தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா மக்களை ஈர்க்கணுமா இல்லை மக்கள் நம்பிக்கையை பெறணுமா? ஒரு காந்தம் இரும்பை ஈர்க்குங்க, இரும்பு துகள்களை ஈர்க்கும். அப்படி மக்களை ஈர்க்கணுமா இல்லை மக்களின் மன நம்பிக்கையை பெறணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி. மற்றதெல்லாம் கவர்ச்சியான திட்டங்கள், வாக்குக்கு காசு கொடுக்கறது, கவர்ச்சியான திட்டங்கள், கலர் திட்டங்கள், இலவச திட்டங்கள், இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ மக்களின் மனநிலை என்ன? உழைப்புக்கு இங்கே மரியாதை கிடையாதா? இலவசத்தை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க? ஒரு படத்தில் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவார், வருசலாக ஜனங்க நின்று வேட்டி சேலை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பண்ணையார்கிட்ட. அப்போ சொல்லுவாங்க, வேட்டி சேலை கொடுக்காதீங்க ஐயா, வேலை வெட்டி கொடுங்க, வேலை வெட்டி வந்துச்சுன்னா சேலை வெட்டி தானா வரும்னு சொல்லுவார். அப்போ இலவசங்களுக்காக கையேந்திர நிலையிலிருந்து என் மக்களை வாழ்வாதாரத்தில் உயர்த்துங்க அப்படின்னு ஒரு கொள்கை முழக்கம் நாம் தமிழர் கட்சி வைக்கிது. ஒரு காலமும் நாம் தமிழர் கட்சி இலவசங்களை ஆதரிக்காது. மக்களுக்கு எதை இலவசமாக கொடுக்கணும்? கல்வியை இலவசமாக கொடுங்க, மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க, உயிரை காக்கக்கூடிய மருத்துவத்தையும் உயர்வான கல்வியையும் இலவசமாக கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இங்கே ஏற்கனவே கல்வியெல்லாம் இலவசமாக தான் இருக்குது அப்படின்னு அவசர அவசரமாக தயாராவாங்க. இலவசமாக இருக்கக்கூடிய கல்வி உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கா? திமுக அதிமுகவை சேர்ந்த பிரமுகர்களுக்கும் அமைச்சர்மாருக்கும் எம்எல்ஏ எம்பி ஆட்களுடைய பிள்ளைகள் அங்கே தான் படிக்குதா? இலவச மருத்துவமனையில் தான் இவங்கெல்லாம் மருத்துவம் பார்க்குறாங்களா? அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இலவச கல்வி நிலையங்களோடையும் இலவச மருத்துவமனைகளுடைய தரங்களை உயர்த்தணும். நாம் தமிழர் கட்சி வந்தோம்னா அதை செய்வோம்னு சொல்கிறோம். சீமானுக்கு எத்தனை பசங்க? 2 பசங்க. மூத்த குழந்தையை பற்றி சொல்லிட்டாங்க உங்ககிட்ட. ஒரு நிமிஷம் மூத்த குழந்தையை பற்றி சொல்லிட்டாங்க. 2வது குழந்தை இன்னும் பிரைமரி லெவலுக்கே வரல. முதல்ல தெரிஞ்சுட்டு பேசுங்க. எதையாச்சும் யூடியூப்ல வர்றது இன்ஸ்டாகிராமில் வரதெல்லாம் எடுத்து வந்து விவாத மேடையில் பேசுதானே. சும்மா இருங்கண்ணே. உங்கள் கட்சிக்கு யார் வந்திருக்காங்களோ அவங்க பேசிப்பாங்க, அமைதியாக கிடங்கண்ணே. அரசாங்கம் அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி கடன் கொடுக்குதுங்க. கல்விங்கிறது மானுட உரிமை, அதை தருவது அரசின் கடமைன்னு சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி. நாங்கள் படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு கல்வி கடன்? அதனே ஒரு கட்சி இப்போ சொல்லுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா 20 லட்சம் ரூபாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு கடன் தருவோம்ங்குது. எதுலேருந்து தருவீங்க? ஒரு ஆண்டுக்கு 12வது வகுப்பு படித்து பாஸ் ஆகி வெளியே வர பிள்ளைங்களோட எண்ணிக்கை 7லேருந்து 7.5 லட்சம் பிள்ளைங்க. 7.5 லட்சம் பிள்ளைக்கு ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் தலா கடன் கொடுத்தா இந்த நாடு எங்கே போய் நிற்கும்? அதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குது. இலவசமாக கொடுக்கறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்குது. ஆனால் கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு அரசு மருத்துவமனையோ இல்லை அரசு கல்லூரி நிலையங்களையோ இல்லை பள்ளி கல்லூரிகளையோ தரம் உயர்த்துவதற்கு உங்ககிட்ட பணம் இல்லை, நிதி இல்லை. அதை கேட்டோம்னா நிதி இல்லை. நாங்கள் மத்தியில் கேட்டோம், அவங்க தரலன்னு சொல்லுவாங்க. அப்போ சிந்திச்சு பாருங்க, 1000 ரூபாய் தரேன்னு திமுக சொல்லுது, கொடுத்துக்கிட்டு இருக்கு. 2000 ரூபாய் நாங்கள் ஜெயிச்சு வந்தோம்னா தருவோம்னு அதிமுக சொல்லுது. இந்த பாக்கெட் சைஸ் புல்லு கட்டு கட்சி 2500 ரூபாய் தருவோம்னு சொல்லுது தாவேக்கா. எப்படி தருவீங்க? ஏன் தர போறீங்க? இங்கே மார்க்கெட்டில், மீன் மார்க்கெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா கூறு 100 ரூபான்னு ஏலம் விடுவாங்க. ஒருத்தர் 120 கேப்பா, 120. ஒருத்தர் 200 ஏலம் விடுவாங்களா இல்லையா? தமிழகத்தில் பெண்களின் மக்களின் தன்மானம் அப்படிங்கிறது இலவசங்களுக்காக ஏலம் விடப்படுது. இதை மக்கள் உணரணும். இல்ல, இவ்வளவு கருத்தியல் தெளிவோட பேசுறீங்க, ஆண்டு கணக்கா பேசுறீங்க, ஒரு வெற்றியை கூட சுவைக்கவே முடியலையே உங்களால? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப ஜெயிக்கிறவங்களுக்கு தான் இந்த முறையும் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கக்கூடிய பயம், பதட்டம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் தோல்வியை மட்டுமே சுவைத்தவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் நாங்கள் வென்றே தீர்வோங்கிற தன்னம்பிக்கை இருக்கும். மாற்றம் அப்படிங்கிறது வானத்திலேருந்து குதிக்காதுன்னு படிப்படியாக தான் வரும். நாங்கள் மாற்றத்தின் படிநிலையில் இருக்கிறோம். அதனால் சொல்கிறோம், இப்போ புதுசாக திமுக 8000 ரூபாய்க்கு நாங்கள் கூப்பன் கொடுப்போம்னு சொல்லுது. அதை வச்சு நீங்கள் ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கிக்கலாம். அதிமுக சொல்லுது, நாங்கள் ஃப்ரிட்ஜு தருவோம் அப்படிங்குது. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜாங்க. எங்கள் வீட்டிலலாம் 3 ரேஷன் கார்டு இருக்குது. தம்பிக்கு 1, எனக்கு மாமியார் வீட்டில் 1, எங்கள் அம்மாவுக்கு தனியாக. ஒரு வீட்டுக்கு 3 ஃப்ரிட்ஜு பார்த்துக்கங்க. அந்த ஒயரை கொண்டு போய் சாக்கெட்டில் சொருன உடனே 2500 ரூபா பில்லு வரும். யார் கட்டுவா? அனாவசியமான இலவசங்கள். எதை இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு அரசாங்கம் தெளிவாகவே இல்லை. அரசாங்கம் இப்போ என்னமா செய்யுது? சட்டி கொடுத்துருது,
பானை கொடுத்துருது, குக்கர் கொடுத்துருது, அதில் போட்டு வேக வைக்கிறதுக்கு அரிசி பருப்பை யார் கொடுப்பா? மக்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது அவ்வளவு கேவலமானதா இருக்கா? வாழ்வாதாரத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? அதுக்கு திட்டங்கள் இருக்கா? அதுக்கு சட்டங்கள் உங்ககிட்ட இருக்கா? இல்ல. இவ்வளவையும் இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த திமுக அதிமுக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகளுக்கு ஒரு இலவச கழிவறையை கட்டி தருவேன்னு சொல்லுவாங்களா? சிந்திச்சு பாருங்க. கழிவறை இல்லாததுனால இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இவங்களால திமுக அதிமுகவால குறைஞ்சபட்சம் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? தாவேக்காவதில் சேர்க்க முடியாது. அது இல்லைன்னு நமக்கு தெரியும். அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும். மற்ற பெண்களையும் அவங்க மதிக்கிறது இல்லைன்னு தெரியும். இதுவரைக்கும் 207 வேட்பாளர்கள் தமிழகத்தில் பெண்கள் 207 பெண் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதில் 117 பெண் வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பெண்களுக்கு ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம்னு 117 ஆண்களையும் 117 பெண் வேட்பாளர்களையும் களமிறக்கியிருக்கு. இந்த அரசியல் மாற்றத்தை, இந்த அடிப்படை பெண்ணுரிமையை பேணக்கூடிய கட்சியாக, பெரியார் வழி வந்த கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக ஏன் செய்யலை? இல்ல நீங்க பேசுறதெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா யதார்த்தத்துக்கு ஒத்து வராதுன்னு தானே அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுனே யதார்த்தம்? எதுதானே யதார்த்தம்? ஒரு ஃப்ரிட்ஜ் வீட்டுக்கு கொடுக்கறது யதார்த்தமா? தாலிக்கு தங்கம் கொடுக்கறது யதார்த்தமா? அண்ணே அதெல்லாம் கூட பரவாயில்லண்ணே. தாவேக்கா பிறக்கிற பிள்ளைகளுக்கு மோதிரம் கொடுப்பேன்னு சொல்லுதுண்ணே, யதார்த்தமாண்ணே? அண்ணன் சீர் தாய்மாமன் சீர்னு ஒரு தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டி, அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி, சீரு சுமந்த சாதி சனமே, இந்த தேர்தலை கடந்து போனாதான் வாழ்க்கை வருமே. சிந்திச்சு பாருங்க. யதார்த்தம் யதார்த்தம்னா நம்ம மக்களுக்கு சரி, இலவசம் யதார்த்தமா இருக்கு, ஆனா புரட்சி பயமா இருக்கு. அதுதான் பயமா இருக்கு. அப்ப சிந்திச்சு பார்க்கணும். இலவசமான அதை தரேன், இதை தரேன், அதை தரேன், இதை தரேன், பொருளாதாரத்தை எங்கேருந்து கொண்டு வருவீங்க? 10 லட்சம் கோடி கடனில் போயிட்டு இருக்கு நாடு. இலவசமாக ஃப்ரிட்ஜ் கொடுக்கறதுக்கு பொருளாதாரம் எங்க? 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கறதுக்கு பொருளாதாரம் எங்க? தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுக்கு பொருளாதாரம் எங்க? ஆம்பளை பிள்ளை பிறந்தா மோதிரம் போடுறீங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா கொலுசு போடுங்க. பொருளாதாரம் எங்க? வீட்டுக்கு வீடு நான் பைக்கு கொடுப்பேன், காரு கொடுப்பேன், வேணும்னா வீடே கட்டி கொடுப்பேங்கிறாரு. பாக்கெட் சைஸ் புல்லு கட்டு. எங்கேருந்து பொருளாதாரம் வரும்? எங்கேருந்து வரும்? சிந்திச்சு பார்க்கணும். அவர் சொல்ற பாக்கெட் சைஸ் புல்லு கட்டு அது அவர் சொன்ன கதை தானே. அவர் தானே சொன்னாரு. ஜல்லிக்கட்டு மாடை பாக்கெட்லேருந்து புல்லுக்கட்டை எடுத்து ஒரு பையன் மல்லு கட்டாமல் அதை வந்து அடக்கிட்டு நின்னானாம். மாடை அடக்கிட்டானாம். பாக்கெட்டில் எந்த ஊரில் என்ன பாக்கெட்டில் புல்லுக்கட்டு வரும் சொல்லுங்கள்? அந்த அரிய வகை பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டை தயாரித்து அதை கண்டுபிடித்ததால் பாக்கெட் சைஸ் புல்லுக்கட்டு நடிகர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். அது வேற எந்த புல்லும் இல்லை, அது விநாயகர் சதுர்த்திக்கு சாமிக்கு வைக்கிற அருகம்புல். அவர் பார்த்த புல்லுடைய அளவு அவ்வளவுதான், அவர் பார்த்த மக்களுடைய பிரச்சனையின் அளவும் அவ்வளவுதான். அதைத்தான் நாங்கள் விமர்சிக்கிறோம். இப்போ அண்ணன் வந்து அர்ஜுனர் கதை சொன்னாங்க, அர்ஜுனர் துரோணாச்சாரியார் கதை சொன்னாங்க. அர்ஜுனரும் சரி, மரத்தில் உட்காந்துருக்க புறாவும் சரி, எதுவுமே வெளியே வந்து வெட்ட வழியாக பார்த்தாதான் தெரியும். பனையூரில் ஏசி ரூமில் பதுங்கியிருக்கவங்களுக்கு தெரியாது. அதனால சிந்திங்க. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறோம்? அனைவருக்கும் உலகத்தரம் வாய்ந்த சமமான கல்வி இலவசம், கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழக்கூடிய ஒரு பெருமைமிக்க வாழ்வு, நோயில்லா உணவு, அதுவே எங்கள் கனவு, சுத்தமான சுகாதாரமான காற்று, படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல வேலை, நடக்க தூய்மையான பாதை, எரிக்க தடையில்லா மின்சாரம், குடிக்க ஒரு மாசற்ற நீர், சுவாசிக்க கந்தக புகையற்ற ஒரு காற்று. அவ்வளவுதான் என் மக்களுடைய அடிப்படை தேவை. இதெல்லாம் நாங்கள் இலவசமாக கொடுப்போம்னு சொல்கிறோம். இதை தாண்டி ஒரு இலவசம் மக்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நன்றி. நாம் தமிழர். நன்றி திருமிகு தாரிகா சல்மான்.